நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துன்னு இருக்குங்க. என்னடா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, நம்ம விஜயோட கையெழுத்தை விஜய்க்கே தெரியாமல் கையெழுத்தை சைன் பண்ணிடுறாங்க. விஜய் இப்போ ரொம்பவே அவசர வேலையாக அமெரிக்கா வரையும் போயிருக்காரு. அதனால் அங்கே வேறு சிம்மில் தான் போயிருக்காரு. நம்ம மல்லி நம்பரும் அவர்கிட்ட இல்லை, எந்த ஒரு கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் அவர்கிட்ட இல்லை. நம்ம ராஜேஸ்வரிக்கு மட்டும்தான் இது தெரியும். ராஜேஸ்வரி தான் எந்த நிலைமையை பயன்படுத்தி நமக்கு பாசிட்டிவாக ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதில் சைனும் வாங்கிடுறாங்க. அதை எட்டுன்னு போயிட்டு மல்லிகிட்ட கொடுத்து, இதை பார், விஜய் சைன் பண்ணி தந்துட்டான், இனிமேல் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பணும் மேடம் தான் அந்த இடத்துக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டான். நீ ஒழுங்கு முறையாக அந்த வீட்டை விட்டு போயிரு, உன்னாலும் என் தம்பி கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம மல்லி தானே, இல்லை கதறி ஆளுதுன்னு என் விஜய் அந்த மாதிரி பண்ண மாட்டார், என்னை விட்டு போக மாட்டார், நீங்களே ஏதோ ஒன்று சொல்லு இருக்காதிங்க, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியாது, விஜய் வந்து சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏண்டி நல்லா தெளிவாக டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிக்கிறான், இது அவன் சைன் தானே, நல்லா தெரியுதா இல்லையா, கொட்டை எழுத்துல தானே இருக்குது, நீனும் உன் இஷ்டம் வரைக்கும் போயிடுச்சுன்னு போயினே இருக்க, வீட்டை விட்டு கிளம்பினா கிளம்பிடணும். உடனே வக்கீல் போலீஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பக்கம், என்னம்மா வீட்டை விட்டு போனால் போக முடியாதா, அவங்க வந்து என்கிட்ட சொல்லட்டும், நான் யாரோ சொன்னதை வச்சு நான் எப்படி நம்பி போக முடியும், சைன் போட்டுக்கிறாருன்னா இது அவர் சைனா, அதை நார்மலாக கூட மற்றவங்க சைன் நாமளே கூட போடலாம்ல, இல்லைனா சைன் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்ட வைக்கலாம், எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. கோர்ட்டில் வந்து அவர் சொல்லி அவர் பக்கம் தீர்ப்பு மாறட்டும், அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாக நிற்கிறாங்க. ஏன்னா நம்ம விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது, விஜய் இந்த மாதிரி பண்ண மாட்டார், விஜய் பண்ணுற அன்பு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், எதாக இருந்தாலும் ஓப்பனாக தான் சொல்லுவார், இந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டார். அதனால் நம்ம மல்லி இருந்து முடிவாகவே நின்ட்டாங்க. இதுக்கு மேலே விஜய் சொல்லாமல் நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பாட்ட சொல்கிறேன். ராஜேஸ்வரிக்கு அப்படியே மூக்கொடைஞ்ச மாதிரி ஒரு பக்கம் இருக்குது, கஷ்டத்தில் நின்று இருக்காங்க. ரஞ்சித் வந்து இவளெல்லாம் துரத்த முடியாது, நாம் நினச்ச மாதிரி ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம், இன்னும் என்னென்ன பண்ண போகிறோம்னோ சொல்லிட்டு தெரியல, என்ன பண்ணி இவ்வளோ துரத்துறது ஒன்றும் புரியலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் நடந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து எந்த வழியில் நம்ம போயிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கணும். அதை விட்டு இதேவே வச்சு நம்ம யோசிச்சுனாலும் ஒன்றும் பிரோஜனம் இல்லைங்க. அதனால் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக யோசிச்சாகணும். இந்த இடத்துல எதுவுமே யோசிக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் நம்ம பண்ணுற முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழலில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்க, இந்த மாதிரி தான்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வெண்பா குட்டி ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை தொட்டுறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இவங்க என்னோட அம்மா, இவங்க ஏன் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியம்மா வாங்க ரூம் போகலான்னு சொல்லிட்டு மேலே கூட்டின்னு போயிடுறாங்க. இதை பார்த்தா ராஜேஸ்வரி என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், ஏய் வெண்பான்னு உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, அமைதியாக போயிருங்க, என்ன வாயில் வேறு எதனா பேச வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறான். அந்த சின்ன வாண்டுக்கு எவ்வளோ திமுரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் ஒரு பக்கம் சொல்லிருக்கா. இதுக்கு மேலே இன்னும் பரபரப்பாக ஒரு பக்கம் இந்த விஷயம் ஓடின்னு இருக்குங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படின்ற வகையில் தான் போயின்னு இருக்குது. சரி, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு, ஒரு எண்டு கார்டுன்னு ஒன்று இருக்கும், பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக நடந்துட்டா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லைனா வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம், நிறைய துன்பம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் தாங்கிட்டு தாங்க ஆகும். தாங்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அசால்ட்டாக எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு செஞ்சிட முடியாது. எல்லாத்துக்கும் பொறுமை வேணும். பொறுமை ரொம்பவே முக்கியம், ரொம்பவே அவசியம்னே நான் சொல்லுவேன். சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்துன்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் விஜய்க்கிறார்ல, அவர் திடீர்னு அவர் போன ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆயிடுது. இதனால் இப்போதைக்கு பிளான் இல்லை, இன்னும் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே நின்றுக்கிறத பார்த்து, என்னக்கா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிங்க. இந்த மிஸ்டர் விஜய், நீங்கள் தான் மல்லியை டைவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி தந்தீங்கன்னு உங்கள் அக்கா வந்து எங்ககிட்ட கேஸ் கொடுத்தாங்க. அதுபடி நாங்கள் மல்லியை வந்து வீட்டை விட்டு அனுப்பலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் மல்லி வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் எப்போ சைன் பண்ணி தந்தேன், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மல்லி அப்போ தான் ஓடி வராங்க. ஓடி வந்து, நான் அப்போயே சொன்னேன்ல விஜய் பற்றியும் நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு, இவங்களோட தில்லாலங்கடி ஆட்டம் தான் எல்லாமே, இவங்க பிளான் பண்ணி சதி செஞ்சு என்னை துரத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் சண்டை பிடிக்கிறாங்க. உடனே ராஜேஸ்வரிக்கு அப்படியே சும்மா அசிங்கமாக இருக்குது, ஒரு பக்கம் அவமானமாக இருக்குது. என்னடா இது, இப்படி வந்துட்டானே, உன்னை யார் இப்போ வர சொன்னது, நீ எங்கே தானே போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓஹோ இதுக்காக தான் அவசரமாக என்ன அனுப்பிச்சி வச்சிங்களா, உங்கள் பிளான் எல்லாமே எனக்கு இப்போ நல்லாவே புரியுதுக்கா, ஏங்கா அந்த மாதிரி இருக்க நீங்கள் கேட்டு கட்டுங்களா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்கிறதுக்கு அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கா பிடுங்குற மாதிரி 4 கேள்வி நச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.